வணக்கம் மக்களே. இன்றைக்கி கோவளம் மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். மீன் மார்க்கெட்னால் பீச்சில் வந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, அதை அப்படியே போட்லேயே வச்சு சேல் பண்ணுவாங்க. இது வந்து மீன் மார்க்கெட்னு தனியாக இங்கே எதுவும் இல்லை. நம்ம பேரம் பேசி வாங்குறது மட்டும், அதாவது ஏலம்லாம் விட மாட்டாங்க. இங்கே போட்டில் பிடிச்சிட்டு வந்து அப்படியே மீன் வந்து கூடு கட்டி வைப்பாங்க. சின்ன மீன் இருந்தால் கூடு கட்டி வைப்பாங்க, பெரிய மீன் இருந்தால் பீஸ் கணக்கு தான் வச்சுருப்பாங்க. ஒரு மீன் 2 மீன் அது மாதிரி நீங்கள் விலை பேசி வாங்கலாம். நான் போன இந்த டைம் வந்து 3:30 மணி. இவங்க வந்து தூண்டில் தொழிலுக்கு போயிட்டு வருவாங்க. அதாவது இவங்க காலையில் வந்து ஒரு 6 மணி 5 மணி அந்த மாதிரி காலையில் போவாங்க. தூண்டில் போயிட்டு சின்ன மீனை பிடிச்சி அதை வந்து தூண்டிலில் கொடுத்து இறை போட்டு பெரிய மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அது நீங்கள் பெரிய மீன் வாங்க போகிறீங்கன்னா அது மாதிரி ஈவினிங் டைமில் போங்க. ஒரு 4 மணி 5 மணிக்கு போனீங்கன்னா நிறைய போட்டு வரும். நான் வந்து சீக்கிரமாக போயிட்டேன், போட்டெல்லாம் வரும்போது வீடியோ இருக்கும் அப்படிங்கிறதால. நீங்கள் சின்ன மீன் வாங்க போகிறீங்க, இல்லை நண்டு வாங்க போகிறீங்க, இது மாதிரி வலையில் மாட்டக்கூடிய மீன்கள்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் நேரத்தில் போங்க. ஒரு 6 மணிக்கு போனாலே போதும். நாங்கள் ஒரு நாள் வந்து 5 மணிக்கெலாம் வந்துவிட்டோம், ஒரு போட்டு கூட வரல. ஒரு 6 மணிக்கு மேலே தான் ஒவ்வொரு போட்டாக வந்தது. அதனால் ஒரு 6 மணிக்கு மேலே போங்க. 6லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி வலையில் மாட்டுற மீன்கள் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி மீன் பிடிச்சி அந்த போட்டெல்லாம் இது மாதிரி டிராக்டரில் கட்டி தான் இழுக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்தோன்னா இது மாதிரி ஆளுங்க தான் இழுப்பாங்க. மீன் பிடிக்கிற ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி போட்டை தள்ளுங்க, வெளியே தள்ளி விடுங்க அது மாதிரி சொல்லுவோம். நாங்கள்லாம் கூட போய் போட்டை இழுத்து கரையில் தள்ளி விடுவோம், இல்லை கடலுக்குள்ளே தள்ளி விடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து டிராக்டர் கட்டி இழுத்துடுறாங்க. இந்த போட்டை கரையாற்றணுன்னு போய் பார்க்கலாம் நம்ம என்னென்ன மீன் மாட்டிருக்குது அப்படின்னு, போட்டில் வந்திருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு 3-4 போட்டு தான் வந்திருக்குது. இனிமேல் தான் வரும், ஒவ்வொரு போட்டாக இனிமேல் தான் கொண்டு வருவாங்க. என்ன மீன் மாட்டிக்குதுன்னு போய் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். கோலா மீனாக இருக்குது. இப்போ வந்து இந்த கோலா மீன் சீசன் நினைக்கிறேன், அதனால் ஃபுல்லாகவே கோலா மீன் தான் இருக்குது. இந்த போட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோலா மீன் தான். இது வந்து ஃப்ரீசர் பாக்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கடலில் தூண்டி பிடிக்கிறாங்க, பிடிச்ச உடனே இந்த ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஐஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஐஸை வாங்கிட்டு போய்ட்டு மீனை பிடிச்ச உடனே இது மாதிரி ஐஸில் போட்டு வச்சுருவாங்க. அப்போ தான் வர வரைக்கும் கெட்டு பார்க்காமல் இருக்கும். எப்படியும் ஒரு 2-3 மணி நேரமாவது ஆகும் அங்கேருந்து வர்றதுக்கு. இங்கே கோவளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 90% வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாகவே கிடைக்கும். சில நேரங்களில் வந்து உயிரோடு கூட மீன் அப்படியே கொண்டு வருவாங்க போட்டில் பிடிச்சி. இந்த மீனை வந்து உயிரோட கொண்டு வர முடியாதுங்கிறதுனால இதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஐஸ் போட்டு இப்படி கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து ஊசி கோலான்னு சொல்லுவாங்க, சில பேர் பட்டை கோலான்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் வந்து உருட்டையாக ஒரு மீன் இருக்கும். இது அதுவும் ஊசி கோலா தான். மீன் கொஞ்சம் வந்து உருண்டை ஷேப்பில் இருக்கும், அது வந்து உருட்டை கோலான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் நல்லாயிருக்கும், இந்த கோலா மீன். இது வந்து பார்த்திங்கன்னா பாறை, தோல் பாறை, சின்ன சின்ன சைஸு. இது ஒரு இந்த 5-6 மீன் வச்சுட்டு 200 ரூபா அப்படி சொன்னாங்க. பாருங்கள், இந்த பாறை மீன் வந்து ஒன்று உயிரோடு இருக்குது. ஒரு 1 கிலோ இருக்குது, 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் இருக்குது, உயிரோடு இருக்குது. இந்த மாதிரி உயிருள்ள மீன்கள் கூட இங்கே கிடைக்கும். ஆனால் என்ன விலை தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன பாறை மீன்கள் நிறைய கிடைக்கும். பெரிய மீனும் கிடைக்கும். சில நேரங்களில் 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ மீன் கூட கிடைக்கும். இந்த போட்லேயும் ஃபுல்லாகவே கோலா மீன் தான். இந்த கோலா மீன் சீசன் போல் இப்போ அதெல்லாம் நிறைய வருது. மழை காலம் இல்லை, அதனால் இந்த மாதிரி கோலா மீன் வந்து நிறைய வரும். ஃபுல்லாகவே கோலா தான். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாறைங்க, வரிப்பாறை இதெல்லாமே. இதை வந்து தூண்டிலுக்கு பிடிச்சி போயிருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தூண்டிலுக்கு வந்து சபிக்கி போட்டு பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சிட்டு அந்த மீனை வந்து தூண்டில் அடிக்காத மீன், இது வந்து மீன் மாட்டாது. அதனால் மீன் வந்து தூண்டில் அப்படியே இருக்கும் இல்லையா, அதை வந்து திரும்ப வந்து இது மாதிரி சேல்ஸுக்காக கொண்டு வந்துடுவாங்க. பாதி வந்து பிடிச்சி வச்சு தூண்டிலே போடாமல் வச்சுருப்பாங்க. சிலது வந்து தூண்டில் போட்டு அந்த முதுகில் பார்த்திங்கன்னா அந்த முள் கோத்தை வந்து அடையாளம் இருக்கும், குத்துன அடையாளம். அந்த மாதிரி மீன்களை கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நான் ஏன் அந்த இடத்த ஃபுல்லாக காமிக்காமல் பீச்செல்லாம் காமிக்காமல் மீன் மட்டும் காமிக்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து வீடியோவில் வரது முகத்தை காட்டுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. சில பேர் நல்லா ஐயாங்கெல்லாம் எடுத்தோம்னா அது லேடிஸ் ஃபேஸ் எல்லாம் கவர் ஆகிடும். சில பேர் பீச்சில் குளிச்சுட்டு இருப்பாங்க, பக்கத்தில் நின்றுருப்பாங்க.
மீன் வாங்க வருவாங்க. அவங்களோட ஃபேஸ் எல்லாம் கவர் ஆகிடும். சில பேர் சங்கடப்படுவாங்க. அதனால தான் நம்ம மீனை மட்டும் கவர் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ண முயற்சி பண்ணுறேன். வீடியோ பாருங்கள் அப்படின்னு பாதி வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுமார் வீடியோ இந்த போட்டில் ஃபுல்லாகவே தோல்பாறை தான். இதுவும் தோல்பாறை, கோலா, இது மாதிரி ஊசி கொலை, அவ்வளோதான் போல் ஃபுல்லாகவே. இது வந்து ஒரு 5-6 மீன் வச்சுட்டு 200 சொன்னாங்க. வாங்கலாம். இப்போ சீசன் மீன் நிறைய வந்துச்சுன்னா இது மாதிரி விலை கம்மியாக கொடுப்பாங்க. மீன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இதையே வந்து 500-600 அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு அண்ணா முள் கட்டிக்கிட்டு இருக்காரு இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு. இது வந்து 13ஆம் நம்பர் முள்ளுன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லா வேலையுமே இந்த பீச்சில் தான் செய்வாங்க. முள் கட்டுறது, வலை கட்டுறது எல்லாமே இங்கே தான் செய்வாங்க. தூரத்தில் ஒரு 2 பேர் கரவால் வச்சு மீன் பிடிச்சிருந்தவங்க. கரவால்னா நீங்கள் வந்து பெரிய வேலையை பார்த்துருப்பீங்க. ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து இருப்பாங்க. இல்லை சில நேரம் ஊரை விட சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய வலையாக வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த மாதிரி வலை இல்லை. இது வந்து 2 பேர் தான் பிடிப்பாங்க. ஒரு சின்ன வலை, ஒரு யூ ஷேப்பில் விட்டுருவாங்க. அவர் மீன் உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் அடி வலையை தூக்கிடுவாங்க. அதில் கரை ஓரத்தில் மாட்டுற மீன் எல்லாம் மடவை, அல்லாத்தி, பாறை குட்டிங்க அந்த மாதிரி மீன் மாட்டோம். இவங்க பிடிச்சிட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் என்னென்ன மீன் மாட்டிருக்குது அப்படின்னு. இது மாதிரி உயிரோட மீன் வேணுன்னா இது மாதிரி வலையில் வாங்குங்க. மீன் வந்து உயிரோடு கொடுப்பாங்க. அப்படியே பேரம் பேசி நீங்கள் வாங்கலாம். மடவை நிறைய ஒரு 3 திருக்க மீன் இருக்குது. ஒரு 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் பாறை மீன் இருக்குது. இந்த ஒரு பாறை மீனே எவ்வளோன்னு கேட்டால் 1500 சொன்னாங்க ஒரு மீன். ஒரு 1.5 கிலோ தான் வரும் இந்த மீன். இது மாதிரி இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். பிடிச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரத்துலேயே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ரேட்டு சொல்லுவாங்க. கலவா மீன் உயிரோட கலவா. இந்த போட்டில் நல்ல பாறை மீன் வந்திருக்கு. கலவா மீன் இருந்துச்சு. ஒருத்தர் இதுக்கு வந்து கலவா மீன் கடவரால் அப்படின்ற இந்த மாதிரி மீனோட பேர் தெரியலன்னா நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து இவங்களே பேர்களை மாற்றி சொல்லுவாங்க. விலையும் அதிகமாக சொல்லுவாங்க. வேறு மீனோட பேரை வச்சுட்டு விலை அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ இந்த தோல்பாறை மீன் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே சில நேரங்களில் இவங்க வந்து புள்ளி வஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஜிலேபி மீனோட கட்லா மீன் சொல்லுவாங்க. இந்த அல்லாத்தி மீனையே வந்து வேறு பேர் சொல்லுவாங்க. சொல்லி விலை அதிகமாக வைப்பாங்க. இந்த அல்லாத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 தான் விலையே போகும். இது என்ன விலை சொல்கிறாங்க நம்ம அப்புறமா கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த அல்லாத்தி மீன். இந்த மீனை விலை கேட்டதுக்கு 1500 சொன்னாங்க. அது வந்து வெள்ளை காளா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீனோட பேர் வெள்ளை காளா அப்படின்னா இந்தியன் சால்மன், அதுதான் வெள்ளை காளான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து இந்த அல்லாத்தி மீன் அவ்வளோ விலை போகாது. இந்த ஒரு 5-6 கிலோ இருக்கும் இந்த மீன். இதோட விலையே ஒரு 200-300 வரைக்கும் தான் போகும். சில ஊரில் வந்து சுத்தமாக ரேட்டே போகாது, 50 ரூபா தான் போகும். ஏன் இந்த மீன் ரேட்டு கம்மி அப்படின்னா இதோட சதை ரொம்ப கொலகொலன்னு இருக்கும். சதை வந்து கையில் பிடிச்சி பிசைஞ்சிடலாம் நீங்கள். அந்த அளவுக்கு கொலகொல களி போல் இருக்கும். அது ஆனால் வெட்டி குழம்புல போட்டிங்கன்னா மீன் கல் போல் ஆகிடும். முள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பெரிய பெரிய முள்ளாகவே இருக்கும். சின்ன மீன் எடுத்துனா சின்ன பசங்களாம் சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த கோலா மீன் தான் வாங்கியிருக்கிறோம். அது இவ்வளோ மீன் இல்லை,
மீன் எவ்வளோ மீன் வாங்கியிருக்குன்னு காட்டுறாங்க. ஒரு 6 மீன் வாங்கியிருந்தோம். ஒரு 3 மீன் தோல்பாறை மீன், அதாவது 2 மீன் 400 ரூபா அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் வாங்கினது 6 கோலா மீன், 3 தோல்பாறை வாங்கியிருந்தோம். 2 மீன் அந்த அண்டுக்குடையில் வச்சுருக்குறாங்க கோலா மீன். இந்த எல்லா மீனும் நாங்கள் 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.